ஸ்லீவில் இந்த மாதிரி நான் ஸ்டோன் ஒட்டி முடிச்சிருக்கேன். ஒர்க் வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டோன் வந்து நமக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஹேண்டில் தான் நான் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் வந்து சிம்பிள் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் பெரிய சைஸ் ஸ்டோன் ஒட்டினாலும் சரி, ஸ்டோன் ஒர்க் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டெல்லாம் இந்த பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்லி ஸ்லீவ் பார்ட் மட்டும் இருக்கணும். இதில் வந்து நமக்கு சென்டர் தான் மெயின். ஸோ நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி, அந்த லைன் வந்து சென்டர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பெஸ்ட் எப்போவுமே நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காட்டன் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு தேங்காய் புத்துட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டி டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, மடித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி சின்ன டவல் எடுத்து இந்த மாதிரி 4ஆக வந்து நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு திக்னஸ்க்காக. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹேண்டுக்குள்ளே இதை வந்து நல்லா இன்சர்ட் பண்ணிடுறேன். எந்த அளவுக்கு எனக்கு நான் லைன் வரைஞ்சிருக்கணும் அந்தளவுக்கு ஒரு 7 இன்ச்சுக்கு வந்து நான் லைன் வரைஞ்சிருப்பேன். இந்த 7 இன்ச் வர வரைக்கும் நான் உள்ளே வந்து இந்த மாதிரி உள்ளே கொடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒட்டுற க்ளூ வந்து அதாவது ஸ்லீவோட இந்த பின்பக்கம் வந்து படக்கூடாது. அதுக்காக நான் வந்து ஒட்டுறேன். இதை வந்து இன்சர்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. கரெக்டாக வந்து ஒரு 7 இன்ச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 7 இன்ச் எனக்கு. ஸோ இந்த 7 இன்ச் வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கிளாத்தை கரெக்டாக வந்து நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த கரெக்டாக இந்த கோடு வந்து இந்த சென்டர் லைன், அதாவது இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் கவர் ஆகுதான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா இது ஸ்டிஃப்னஸாக இந்த பக்கம் இப்படி நல்லா விரித்து கொடுங்க. ஏன்னா நமக்கு சென்டரில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நல்லா விரித்து கொடுத்துட்டு இந்த மாதிரி பின்னு, ஹெட் பின் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி குண்டூசி இருந்தாலும் சரி, நல்லா வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இந்த 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுருப்போம் இல்லையா, ஸ்டோன் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுருப்போம். ஸோ அந்த கேப்லேயும் நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஒட்டி ஒரு 10 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், கோணல் வராது. இந்த மாதிரி குத்திக்கோங்க. சென்டரில் ஒரு 2 இடத்துல குத்திக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து இதுங்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டோன்ஸை வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். சேம் மெத்தடில் தான், பட் நம்ம வந்து பேக் நெக் பண்ணும்போது டவர் வந்து கீழ் நோக்கி வர மாதிரி பண்ணோம் இல்லையா, பட் ஸ்லீவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டவர் வந்து மேல் பக்கமாக போகிற மாதிரி பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கீழே இருந்து வரணும். கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நேராக நம்ம ஸ்டோனோட டாப் வச்சுருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன் நான். ஸோ இந்த 1/2 இன்ச்சு கேப்பில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ அடுத்தடுத்து ஸ்டோன்ஸையும் இதே மாதிரியே ஒட்டிக்கலாம். நம்ம ஸ்லீவில் பேக் நெக்கில் என்ன பண்ணமோ சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 ஸ்டோன்ஸையும் ஒட்டிக்கலாம். டிப்பு வந்து எல்லாமே ஒரே லெவலில் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அழுத்திட்டு அடுத்து இந்த 2 பக்கமும் கொடுத்துக்கலாம். இப்போது கரெக்டாக 4 ஸ்டோனும் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. க்ளூ வந்து நமக்கு அந்த கிளாத்தில் ஒட்டி கரெக்டாக கீழேயும் கொஞ்சம் நமக்கு ஒட்டி இருக்கும். அது நம்ம வந்து அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம் எடுக்கும்போது. இப்போது அடுத்து கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வி ஷேப்பில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுவுமே நம்ம கரெக்டாக கொடுத்துக்கலாம். ஐ ஷேப்பில் ஒயிட் ஸ்டோன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கீழே தான் நம்ம வந்து கோல்டு ஸ்டோன் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் சைடு கொடுத்துக்கிறேன், தென் ரைட் சைடும் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ ஒட்டியாச்சு. அடுத்து வந்து இந்த 2க்கு நடுவில் வந்து இந்த இடத்துல 2 கலர் ஸ்டோன் ஒட்டணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் அண்டு லைட் க்ரீன், லைட் ஷேடு இந்த ப்ளவுஸோட கலரு. இப்போ பிங்க் வந்து நம்ம வந்து ரைட் சைடில் ஒட்டும் போது பார்த்திங்கன்னா ரைட் சைடு, அதாவது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கில் வர மாதிரி ஒட்டியிருப்போம் ஃப்ரண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு வரும்போதும் இந்த பார்ட் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டுனா இந்த இடத்துல வர மாதிரி தான் நம்ம ஒட்டணும். அதில் எந்த கன்ஃபியூஷனும் வந்துடக்கூடாது. ஸோ கலர் வந்து கரெக்டாக பார்த்து ஒட்டுங்க. ஸோ கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் ஒட்டுற அளவுக்கு கேப் இருந்தால் போதும், ரொம்ப கேப் தேவையில்ல. சேம் ப்ரொசீஜரில் லெஃப்ட் சைடும் ஒட்டிக்கலாம். ஸோ ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுலேயுமே ஒரு ஸ்டோன் ஒட்டுற அளவுக்கு கேப் இருந்தால் போதும்.
அடுத்து இங்கேருந்து அடுத்து வந்து நான் லேடர் கொடுக்கறதுக்கு அடுத்து வந்து கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் வரணும் நமக்கு கரெக்டாக. இப்போது இங்கேருந்து கரெக்டாக இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் கேப்பு இந்த இடத்துல தான் வந்து எனக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டோன் வரணும். அப்போ ரஃப்பாக இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல 2 ஐ ஷேப் வந்து கோல்டன் வரணும். அங்கே ஒட்டின அதே மெத்தட் தான், பட் ரிவர்ஸில் வரணும். இப்போ லைட்டாக வச்சுருங்க, ஒட்ட வேணாம் உடனே, ஜஸ்ட்டு வச்சா மட்டும் போதும். ஏன்னா அந்த வி கிராஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு தான் வரும். ஜஸ்ட்டு வச்சுட்டு அந்த வியோட சென்டர் வந்து கரெக்டாக அந்த சென்டர் லைனில் இந்த மாதிரி வி ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வரணும். ஓகேவா? ஸோ விரிஞ்சு அந்த வி ஷேப் வரணும். இதோட 2 சைட்லேயும் எனக்கு லைட் க்ரீன் அண்டு டார்க் க்ரீன் வரணும். ஜஸ்ட்டு பக்கத்தில் வர மாதிரி கொடுத்தீங்கன்னாவே போதும். ஜஸ்ட்டு இந்த மாதிரி பக்கத்தில் லெஃப்ட்டு ரைட்டு. ஸ்டோனில் வந்து க்ளூ வந்து நீங்கள் லைட்டாகவே அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா நம்ம வந்து அடுத்து ஸ்டிச் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு திரும்ப அகைன் ஒரு 1 இன்ச்சு கேப்பு. நான் இந்த கேப் வந்து மறந்துட்டேன். இங்கே வந்து 1/2 இன்ச்சு கேப் தான். ஸோ நான் ஆல்ட்ரு பண்ணி ஒட்டிட்டேன். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு கேப்பில் தான் வந்து இந்த மாதிரி 2 ஒயிட் ஸ்டோனு இந்த மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு பிளாக் குந்தன் வந்து ஒட்டணும். சென்டர் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இந்த குந்தன் வந்து கரெக்டாக அந்த சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கேப் வச்சிங்கன்னாவே போதும். இந்த நம்ம ஸ்டோன் ஒட்டின உடனே எடுத்தோம் இல்லையா, அந்த இது வந்து நம்ம உடனே தண்ணி வச்சு அழைச்சோன்னா போயிடும். பட் நான் இப்போ தண்ணி வச்சு அழைக்க முடியாது. நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் எடுத்துடலாம் டக்குன்னு. பட் இது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே ஒர்க்கு தானே பண்ண போகிறோம். அதனால் வந்து நமக்கு அந்தளவுக்கு இது ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ஐ ஷேப் கொடுக்கணும். ஸோ எல்லாமே இதுக்கப்புறம் வந்து அந்த டோன் இதில் போகிற மாதிரி தான் வரும். அந்த டவரு வந்து நீட்டிக்கிட்டு போகுது இல்லையா, அந்த மாதிரி தான் வரும். நம்ம வந்து பேக் நெக்கில் பண்ண அதே ஒர்க்கு தான். சின்ன கேப் கொடுத்து வைக்கணும். அதுக்கடுத்து ஒரு பிளாக்லேயே ஐ ஷேப்பு. அதே மாதிரி கொஞ்சோண்டு கேப் தான், ரொம்ப கேப்லாம் தேவையில்லை நமக்கு. இந்த கொஞ்சம் கேப்பில் கரெக்டாக அந்த ஐ ஷேப்போட ஐ ஷேப் வருதான்னு வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு திலகம் ஷேப்பு. என்ன ஒன்றுனா இதுக்கு வந்து பொறுமை ரொம்பவே அவசியம். ஸ்டோன் ஒட்டும்போது நம்ம ஃபேனும் போட முடியாது, அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு மல்டி கலர், அதாவது க்ரீனிஷ் மல்டியில் ஒரு ஐ ஷேப்பு கரெக்டாக எடுத்து வச்சுருந்தேன். பட் ஒன்று மிஸ் ஆகுது, எங்கன்னு தெரியலை. நான் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த டிப்பு வந்து அந்த லைனில் வரணும். எல்லா ஸ்டோனோட டிப்புமே அந்த லைனில் வரணும். ஸோ இது லாஸ்ட்டு நல்லா கரெக்டாக வச்சுட்டு அழுத்திடுங்க. ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடியில் இருக்கிறத எடுத்துடலாம் கிளாத்தை. நான் அதை எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கரெக்டாக ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக ஒட்டட்டும். அப்போ தான் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணாலும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட தான் செய்யணும் கண்டிப்பாக. ஒரு 5 மினிட்ஸ், இப்போ நான் ஃபேனை போட்டு விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை எடுத்துடுறேன். இப்போது கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து இன்சர்ட் பண்ண நீடில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். எடுத்துட்டு கரெக்டாக பொறுமையாக எடுக்கணும். ஏன்னா ஸ்டோன் வந்து நமக்கு இது பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்களா ஒட்டி இருக்குது. நான் ரீசன் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் கார்ட்போர்டு யூஸ் பண்ணக்கூடாது, தெர்மோகால் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு இப்போ இருக்க ஷார்ட்ஸில் சொல்லிட்டு இருக்கேன். ரீசன் என்ன, இங்கே பாருங்கள் ஒட்டி இருக்கா. இப்போ நம்ம பிரித்து இந்த மாதிரி எடுக்க லைட்டாக அந்த கிளாத் வருதா. இப்போ இந்த மாதிரி கிளாத்துன்றதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? அதனால் தெர்மோகால் அட்டை கார்ட்போர்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ப்ராப்ளம்
ஆகும்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி கையை விட்டுட்டு லைட்டாக பொறுமையாக எடுத்து எடுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நீட்டாக எடுத்துடலாம் நம்ம. ஸ்டார்டிங் வரைக்கும் எடுத்து விட்டுட்டு இப்போ இதை வந்து வெளியில் எடுத்து விட்டுடலாம். ஸோ இப்போ நான் வந்து அழகாக வந்து டவர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்கிற ஸ்டோன் ஒர்க் எல்லாமே நம்ம வந்து பேக் நெக்கில் பண்ணுற மாதிரியே தான் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது பிசுறு இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை ஸ்டார்டிங்லேயே எடுத்து விட்டுருங்க.